மென்டல் ஹெல்த்தை விட ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அந்த ஒரு வாரத்தில் நான் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் நல்ல கோல்டு, ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஒரு வாரமாக நல்ல உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. மென்டலி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கலி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த உடம்பு சரியில்லாத டைமில் ரொம்ப லோ ஆயாச்சு. எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்தனோ, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக யோசிச்சுட்டு இருந்தனோ, அது எல்லாமே இந்த ஒரு வாரத்தில் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. பிகாஸ் நம்ம வேலையை நம்மளே செய்ய முடிய மாட்டேங்குது. எனக்கே பையனும் பிள்ளையும் சாப்பாடு போட்டு ஊட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்க முடிய மாட்டேங்குது. வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இது எல்லாமே மென்டலி டிப்ரெஷன் ஆக்குது. எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது. எல்லாத்து மேலேயும் கோவம் வருது சம்மந்தமே இல்லாமல். அப்போ என்ன காரணம் அப்படின்னா ஃபிசிக்கலி நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டெல்லாம் வருஷத்தில் ஒரு டைம் காய்ச்சல் வரும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். இப்போ மாதத்தில் 2 டைம் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்குது. சிலர்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க, நமக்குன்னு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். அப்படி இருக்கிற டைமில் ஹெல்த்தை பார்த்துக்காம போயிடுறது தான் இதுக்கான ரீசன். யாரையுமே குறை சொல்ல முடியாது. வீட்டில் ஒரு ஆள் படுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் ஃபேமிலியுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொலாப்ஸ் ஆயிரும். அவங்களும் நிறைய கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இதை செய்யலாம், நாளைக்கு அதை செய்யலாம் அப்படின்ட்டு. நாம் 2 நாளைக்கு படுத்து அவங்க அப்படியே மாற்றுறப்போ அவங்களுக்கும் அது டென்ஷன் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒர்க்குக்கு போகிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் சரி நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். யாருமே நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. இந்த லோ சுகர் இருக்குது, பிபி லோவாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. அப்பப்போ போய் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது லாஸ்ட் டைம் ஓணத்துக்கு ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோஸ் தான். அப்போ சென்னையில் ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன். பிகாஸ் வாராகி அம்மன் அப்படிங்கிற சாமியெல்லாம் நான் ஃபோட்டோஸில் மட்டும்தான் பார்த்துருந்தேன். ஆனால் நேரில் போய் சாமி கும்பிட்றப்போ மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. ஒரு சில விஷயத்த நம்ம ரொம்ப உருகி வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ.